ஒரு கால் மீது மறுகாலிட்டு ஆணவம் ஏராளம் 5 செலவாகப்பட்டது இருக்கிறதா? தாய் ஆணவம் பிடித்தவனே, இதோ உன்னை என்ன செய்கிறேன்? உன் மடக்கம் யாருக்கான மடக்கம்? நான் இல்லாத நேரத்தில் கையாளன் வந்தாயா? ஆணவம் வந்தேன் என்று தெரிவிக்கின்றான். அப்படி என்றால் நீ கையால் வந்தவனே என் சிம்மாசனத்தில் அமர்ந்தாயா? அமர்ந்தேன். அப்படி என்றால் என் மனதில் வாழ்ந்து நிற்க அதிபூச்சி ஏற்றுக்கொண்டாயா? ஆணவம் பிடித்தவனே, என்னிடத்தில் ஆணவமாக பேசிக் கொண்டிருக்கின்றான். அதை கூட கடை மதிக்கத்தவனே, நான் இல்லாத நேரத்தில் கையால் வந்தது முதல் தவறு. 2வது தவறு, நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தது 2வது தவறு. 3வது தவறு, என் மனைவி பதிபூச்சி ஏற்றது 3வது. இப்படி தவறு மேல் தவறு செய்து கொண்டாய். ஆமாம், பிரம்மனே, உனக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கின்றது? நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்வதற்கு. யாரை பார்த்து எதெல்லாம் சிறந்தவன்? உனக்கும் அதிர்ஷ்டம், எனக்கும் அதிர்ஷ்டம். உனக்கும் 5 சிரம், எனக்கும் 5 சிரம். தெரிவிக்கின்றாயே, நான் வேத நாயகன். என்ன இது? நான் வேதத்தை படிப்பவன். நான் வேத நாயகன் என்றால் அந்த வேதத்துக்கே சொந்தக்காரன். அப்படி என்றால் நான் பணியாற்றுகின்ற படைப்பவன். நான் படைத்தால் நீ பணியாற்ற வேண்டும், இல்லை என்றால் உன் பணி அறிவித்துவிடும். பிரம்மதேவா, நான் படியலுக்கும் பறந்தால் நான் படைத்தால் தான் நீ படியலுக்கு உண்மைதான் இல்லை என்று தெரிவிக்கின்றாயே. உனக்கு எங்கிருந்து நான் வந்தது? இந்த ஆணவம் எங்கிருந்து வந்தது? நான் அமரக்கூடியது வெள்ளி மலை, தங்கமலை. நான் அமர வேண்டும். என்னுடைய மலை தங்கமலை. தங்கம் தான் உயர்ந்ததா? ஆனால் உன் தங்கம் இருக்கிறதே, அது தீயிட்டு கொளுத்தி அடிமேல் அடி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நான் அமரக்கூடியது வாகனம். என்னுடைய வாகனம் என்ன தெரியுமா? அண்ணாபுரம் வேணும். நான் உரைக்க எதிர்மொழி உரைத்துக் கொண்டிருக்கின்றாய். நான் செய்தது பாவம், நான் செய்தது தவறு. ஆண்டவா ஈசா, அப்படி என்று பாதத்தின் விழுவை நான் பார்த்தால் தேவன் உனக்கு அதிகாரம். ஈசா, ஆணும் இலக்காக பார்க்கிறேன். உனக்கும் 5 சிரம், எனக்கும் 5 சிரம். விடுவேனா? விடமாட்டேன். அது தலை படைத்த பிரபு
இரண்டாவது சிரம் காமசிரம் அறுபட்டு பூமியிலே விழுந்திருக்கிறது. இந்த செய்தியை என் மனைவி பார்வதி வடிவேல் விரிவெளி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதனால் அவரிடத்திலே இந்த செய்தி நான் நிச்சயம் தெரிவிக்கப் போகிறேன். நிச்சயம் தெரிவிக்கப் போகிறேன். அதில் என்ன சந்தேகம்? உனக்கு அறுபட்டு தரையிலே விழுந்து பூமியிலே விழுந்தும் உனக்கு இன்னும் மானம் போகவில்லை. எப்போது நீ தெரிவித்தாயோ இப்போது அந்த அறுபட்ட சிரத்தை எடுத்து அதோ தெரிகிறது ஆதியாக சமுத்திரத்தை வீசுகிறேன்.
சுடலப்பாடும் செல்லம் போலே பசி பசி பிரம்மதேவா பிரம்மதேவா சேகரா இல்ல தெரிஞ்ச நாய் குப்பை போய் அழுகுது கத்துது அப்ப என்ன காரணமா இருக்கும் தெரியலேப்பா சொந்தக்கார யாரோ வந்திருப்பாங்க போல நாய் சொந்தக்கார 3 பேரு குறைச்சி 1 கீக்கி பசங்க 1 விஷயம் 3 பேர் யாரோ வந்திருப்பாங்க போல பாத்து பார்வதா பசி ராஜா ஹலோ மிஸ்டர் பசி ஏப்பா பசி யார் எங்கிருந்து வரா இன்னும் ஏய் ஸ்னேகலவா ஆளுங்க கம்பிட்டே பசி பசின்றாங்க உனக்கு கால் உனக்கு புரிஞ்சுக்கிற உனக்கு ஏ புட்டிதாரி இல்ல புட்டினால கோமதில ஏடா இதா. பட்டிகாரன் டேய் பட்டிகாரன் பட்டிங்க பச்சி கிடையாது காலைல போனா வாங்கிக்கலாம் இல்ல ஆமா அது என்ன கேக்குது பிரம்மதானம் கேக்குது நம்ம தப்பிக்கணும் என்ன செய்யும் ஆமா சொல்லிட்டு போயிட்டே இருப்பா அப்ப அது வரைக்கும் போன தப்பிக்கும் நான் பிரம்மதேவன் தான் பிரம்மதேவன் தான் அவன் வீட்டுல தூக்கி விடு நான் இல்லாத நேரத்திலே வந்தாயா ஏய் வந்து போயிட்டு வாடா வந்தேன் எப்பவுமே என் மாமா வாயை தேர்ந்ததான் நான் வாயை தருவேன் வந்தேன் வந்தேன் வீந்தான் ஆ. வீந்தான் வந்த நீ நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தாயா அமிர்தா ஆமா அமர்ந்தாயா நான் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தேன் ஆமா ஆனால் அமர்ந்து நீ எது சிரிக்கிறா பார்வதி பதி பூஜை செய்தாய் ஆமா ஏற்றுக்கொண்டாயா ஏப்ரல்ல சொல்லிட்டு வா கேட்கணும் ஆமா ஓய் 5 நாள் படித்த
வாயை நீங்க எவ்வளவு கத்துங்களா உன வச்சு வருமா விடுஞ்சி அப்புறம் வருமா கையில வந்தாயா எனக்கு ஒரு ஜீவன் பசின்னு துடிக்குது பார்த்து வேடிக்கை பாக்குறீங்க பெரிய மனுஷனே இதே யாருமே கடிதான் பசி நான் ஆமாங்க ஆமா என் ஊரை கேட்டு பாரு தயாளம் தர்ம கர்த்தம் தயா ஊரு மணி வருஷம் போறாங்க என்ன கேளுங்க இப்போ இங்க ஆனந்த கவர்மெண்ட் இந்த ஊருக்கு ஒரு பையன் சின்ன பையன் குடிச்சிருவான் பசி பசிடும் குடிச்சிருவான் மனசு கேட்குமா என் மனசு ஏழை மனசு தம்பிக்கு வாரம் கைகள் வச்சு தாவரத்தில் உட்கார வச்சு தலைவாழைகளை போட்டு என்னடா சாப்பிட்றேன்னு கேட்டேன் எதனாலும் கொடுக்கணும் அவன் பசி நான் தீர்த்தம் பாரு சத்தியமா வாழ்க்கை மறக்க மாட்டேன் எதனாலும் கொடுன்னு சொன்னான் என்ன பண்ண தெரியுமா இல்ல அவசரப்படாத இப்பதான் நாத்து விட்டுக்கிறேன் அதை புடுங்கி களை பறிச்சு அதை புடுங்கி நாத்து நட்டு களை பறிச்சு அறுவடை செய்ததுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் வா சொல்லி அனுப்புறேன் இந்த குணம் உங்களுக்கு வருமா அவன் பசி எப்படி இருக்க கண்டிப்பா தீக்கிறேன் பசி என்று ஆமா பசி பசி என்று கேட்கின்றன கையை நீட்டி என் கையிலே இந்த மண்ணோட்டம் பசிக்கு வழி ஏன் கேளுங்க இப்ப வந்து ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி அது டீ கடை என்ன பண்ணுவாரு ஒரு டீ கூட கேட்பாங்க பிச்சைக்காரன் போய் ஏமா கிளாஸ் வச்சுறேன் கேட்பாங்க புரியுதா அது அந்த நேரத்துல போயிடும் இதை வச்சு போயிடுறாங்க என் கரங்களிலே கொடுத்தா இந்த மண்ணோடு ஆமா ஆனால் இந்த அதிகால வேலையில் எனக்கு மண்ணோட்டை கொடுத்திருக்கிறேன் எப்போது இந்த ஆண்டவன் கரங்களிலே இந்த மண்ணோடு வந்ததோ பெருமை சேர்க்கணும் இதற்கு ஒரு பெருமை சேர்க்க வேண்டும் என்ன தெரியுமா இந்த மண்ணோடாக இருந்தது ஐயன் கரங்களிலே வந்ததுனால் இதுக்கு திருவோடு திருவோட்டு ஏந்தி கொண்டு நீ போ தெருவோடு அதோடு மட்டும் இல்லாம இந்த மண்ணோட்டு செய்யக்கூடியவர்கள் குயவர்கள் மண் குயவர்கள் அப்படி மண்ணுடையார் அவர்களுக்கு இப்போது இந்த அதிகால வேளையில் ஆண்டவனாகி ஈசன் இப்போது வரம் தருகிறோம் என்ன வரம் தெரியுமா இந்த மண் குயவர்கள் ஆண்டவனாகி ஈசன் கருத்திலே கொடுத்தது மண்ணோடு என் ஆண்டவனாகி ஈசன் கருத்திலே வந்தது திருவோடு அதனால் இனி எத்தனை ஆண்டு காலமானாலும் சரி இந்த உலகம் அழியும் மட்டில் இந்த கலியுகம் முடியும் மட்டில் இந்த மண்ணோடு இருக்கின்றதே இது அவர்கள் மட்டும்தான் இயக்க முடியும் மற்றவர் யார் செய்தாலும் அவர்களுக்கு பலிக்காது அதோடு மட்டும் இல்லாமல் எத்தனை ஆண்டு காலம் மாறி விஞ்ஞான உலகம் மாறினாலும் சரி இந்த மண் குயவர்கள் இந்த ஓடு அவர்களால் மட்டுமே அது மட்டும்தான் நம்ம செல்போன்ல உலகத்தையே பார்க்கணும் உண்மைதான் ஒரு மெமரி கார்டு உலகத்தையே பார்க்கலாம் உலகத்தை பார்த்தாலும்
இந்த மண்ணோட செய்ய முடியுமா? முடியாது. அந்த விஞ்ஞானம் செய்ய முடியுமா? முடியாது. முடியாது. அதுதான் அந்த புயல் மட்டும் தான் செய்ய முடியும். அதனாலே ஏய், பசி பசி பேரன்பு கொண்ட பெரியோட அருமை தாய்மாரே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கீழ்கூத்தப்பாக்கம் ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடை நாடகம் சார்பாக நன்றிகள் வணக்கம். இப்போது விதிவசத்தின் காரணமாக நமக்கு படி அளக்கக்கூடிய பரமக்கடவுள் ஈஸ்வரன் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. நாமெல்லாம் சாதாரண பாமர மக்கள். நமக்கு படி அளக்கக்கூடிய அந்த பரம கடவுளுக்கே இப்படி விதி வந்தால் நாமெல்லாம் என்று எப்படி என்று சொல்ல முடியாது. ஆகிறால் அதை தவிர்க்கணும் என்றால் தங்களாய் என்ற ஒன்றோ இரண்டோ ஐந்தோ பொத்த வைத்திருக்கூடிய அன்பு காணிக்கை அவர் வயிற்றில் திருவோட்டில் அழுத்திவிட்டு அவர் கருத்தில் உள்ள கபாலத்தால் ஆசீர்வாதம் பெற்று சென்றினானால் வீட்டில் உள்ள பில்லி ஏவல் சூன்யம் அடுத்து நீங்கி திருமணம் ஆவார்கள். திருமணம் தடைவுள்ளவர்கள் திருமணம் ஏற்படும். பிழைப்பெறலாக பிழைப்பு உண்டாகும். கல்வி செல்வம் இல்லாத வீட்டில் கல்வி செல்வம் உண்டாகும் என்று ஆண்டோர் சான்றோர் வாக்கு. அதனால் தங்களாய் என்று உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்ப நானே பிச்சை போட போறேன் சாமி. 4 நாள் சிறுத்தை வசீரா பார்வதா பிச்சாண்டி தன்னை கண்டு பிச்சை அதே போல அவர் கீழே இறங்கி வர மாட்டாரு. நீங்க வரதுக்கு பால் மாட்டாதீங்க. கீழே இறங்கி வந்தால் வேஷத்துக்கு மதிப்பு கிடையாது. உங்க பக்கத்துல சின்ன பசங்க கொடுத்து விட்டாலும் பரவாயில்ல. அந்த பாக்கியம் எல்லாருக்குமே சேரும். ஆதியிலே வந்ததில்லை
பார்க்க போகிறேன் பார்வதா. பார்வதா பார்வதா, இது என்பது இரண்டு எழுத்து, சதி என்பது இரண்டு எழுத்து. பாமர மக்களுக்கு தானே அது பொருந்தும் என்று நினைத்தார். வணிகனுக்கும் பரமத்திற்கே பொருந்தி விட்டதே. பார்வதா, பார்வதா, பார்வதா. மனிதன் நினைப்பதும்
ஆகும். இந்த சுடுகாட்டில் சாப்பிடுறதெல்லாம் சுடுகாட்டில் உள்ள எலும்புகள் எல்லாம் வாரி பொறுக்கி தின்று பாமர மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்து சிவந்து என்னுடைய ஆண்டவருடைய கரங்கள் இந்த பாமர மக்களுக்கு கையை ஏற்றி நிற்கும் காட்சியை நான் காண்பதற்கு முடியவில்லையே இறைவா. ஆண்டவா, இறைவா, உன்னை இந்த நிலையிலே காண்பதற்காகத்தான் அந்த பிரம்மகபாலத்தை அறுத்துவிட்டு வாருங்கள் இறைவா என்று வைத்தேனா? உன்னுடைய பிச்சை எடுக்கும் காட்சியை காண்பதற்காகத்தான் அந்த பிரம்மகபாலத்தை அறுத்துவிட்டு வாருங்கள் என்று வைத்தேனா இறைவா? இந்த உலக மக்களிடத்திலே நீங்கள் பிச்சை எடுக்கும் காட்சியை காண்பதற்காகத்தான் அந்த பிரம்மகபாலத்தை அறுக்கிறீர்கள். நான் ஏன் அழ வேண்டும்? நான் அழக்கூடாது. என்னுடைய அண்ணன் இருக்கின்றான், ஆபத் பாதவனான நினைச்சேன். கோவிந்தா, தங்கா, உட்குறையை நான் தீர்க்கிட்டேன் அப்பா என்று என்னுடைய அண்ணன் வந்து என்னுடைய குறையை தீர்த்து வைப்பா. அண்ணா, கோவிந்தா, நாராயணா, என் கண்ணீரை துடைக்க வேண்டாம்.
இப்படி எழுது கொண்டிருக்கின்றாய்? அக்கா, அண்ணன் இருக்கின்றேன், கவலை வேண்டாம். யாரால் என்ன நடந்தது? அக்கா, இந்த அண்ணன் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். தங்கா, அஞ்ச வேண்டாம். எனது தங்கா ஆதரிப்பேன். அஞ்ச வேண்டாம். எனது தங்கா ஆதரிப்பேன். அங்கலங்கி பாட வேண்டாம். அங்கலங்கி பாட வேண்டாம். தனம் பெறலாம், தானம் பெறலாம், குணம் பெறலாம், சம்பத்தம் பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் பெறணும். அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் கொண்ட அறிவுள்ள ஓய்ந்தாப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விஜயகுமார் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரன் நாடகத்தின் போது பார்வதியாக மேடம் பயணிக்கக்கூடிய நாடகத்தின் உரிமையாக மற்றும் ஆசிரியர் கீழ்கூத்தப்பாக்கம் கன்னி ரவிச்சந்திரன் ஐயா அவரை பாராட்டி 101 ரூபாய் அன்பில் கொடுத்தார். ஐயா அவர்களுக்கு தனசம்பத்து, தான சம்பத்து, குணசம்பத்து, விவர சம்பத்து அனைத்தையும் பெற்று நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்தை அளிக்குமாறு எல்லாம் வல்ல அந்த அங்காளவன் வேண்டிய மிக்கிறோம். நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். அண்ணா, எதற்காகவும் கவலை வேண்டாம். இந்த அண்ணனை நாடி வைகுந்தம் வந்து விட்டாய் அல்லவா? உனக்கு எந்த குறையும் இருக்காது. என்ன நடந்தது என்று என்னிடத்திலே தெளிவாக உரை. அக்கா, என்னுடைய அனுபவத்தை பார்த்த பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது போல் தூங்குவது போல் நடிக்கின்றீர்களா? உண்மைதான் அம்மா, கண் கலங்கி வாடிக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் அதற்கு காரணம் என்ன என்று எனக்கு தெரியாதல்லவா? நீ தெரிவித்தால்தான் எனக்கு தெரியும். என்னவென்று உன் வாயாலே உரைத்தீர்கள். எப்படி கண்ணீர் செட்டி வாடுகின்றாயே என்ன காரணத்தக்கா என்று கேட்கின்றாய். உண்மைதான் அம்மா. அதோ செல்கின்றாரே அவர் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? யாரோ பிச்சைக்காரன் போல் தெரிகிறது. அவர் பிச்சைக்காரன் இல்லையா? வேறு யாரம்மா? ஐயோ, என்னம்மா என்ன அவருக்கு ஏன் இப்படி அழைகின்றார்? பிச்சைக்காரன் போல். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரம்மா? உன்னுடைய மகன் பிரம்மதேவன். ஐயோ, என்னுடைய மகன் பிரம்மதேவனா? ஆமாம், அந்த பிரம்மதேவன் என்ன செய்தான்? நானும் என்னுடைய கணவரும் கைலாயத்திலே பேசிக் கொண்டிருந்தோம். ஆமாம். என்னுடைய கணவன் பாமர மக்களுக்கு பணியாளர்களுக்கு வருகிறேன் பார்க்கதா என்று இருக்கார். ஆண்டவா, பாமர மக்களுக்கு பணியாளர்களுக்கு வருகிறேன் என்று உரைத்து செல்கின்றீர்கள். இந்த பாமர மக்களுக்கு எப்படி பணியாளர்கள் என்று உண்மைதான். இந்த பாமர மக்களுக்கு இறங்கிருப்பதோ 5 மூலம் பஞ்சமுக சேவைத்தல் பணியாளர்களே பார்வதா என்று. ஆமாம். ஆண்டவா, இந்த உலக மக்களுக்கு மட்டும் பஞ்சமுக சேவைத்தல் பணியாளர்கள் இந்த பார்வதாவுக்கு மட்டும் அந்த பஞ்சமுக சேவை தரவில்லையே என்று உரைத்தார். பார்வதா, நீ எப்பொழுது மனமகிழ்ந்து கேட்டாயோ நான் பாமர மக்களுக்கு பரிகாரத்தை விட்டு தாருங்கள் பார்வதா என்று உரைத்தார். ஆண்டவர் வருவார் என்று வழி மீது இணைவைத்து காத்துக் கொண்டிருந்தேன். அந்நேரத்தில் என்ன தெரியுமா? உன்னுடைய மகன் இருக்கின்றான் பிரம்மதேவன். ஆமாம். என்னுடைய ஆண்டவர்களால் சமர்க்கிறேன். என்னுடைய ஆண்டவர் அவர்களுடைய சிம்மாசனத்திலே பயங்கரத்தோடு அமர்ந்து விட்டார். ஆண்டவர் தான் வந்து விட்டாரே என்று அவசரமாக ஓடி கண்ணிட்டு பார்த்தால் ஆண்டவன் அவர்களுடைய சிம்மாசனத்தை அமர்ந்து இப்படி நான் தவறு செய்வதற்கு நீ நியாயமாக கேட்டேன். நான் அமரக்கூடாதா? நானும் உலகத்திலே உன்னுடைய ஆண்டவனுக்கு நிகரான ஆண்டவன். உன்னுடைய கணவனுக்கு மயந்துச்சோம், எனக்கு மயந்துச்சோம். அதனால் அமர்ந்து ஆமாம். சும்மா நான் யாருடைய தங்கை? ஆமா, என்னுடைய தங்கை. நாயவனுடைய தங்கை
எனக்கு கோபம் வந்தது. அடே பிரபலியாவா, என்னையே எதிர்த்து வாதிடுகிறாயா? என்னுடைய ஆண்டவன் வரட்டும். உனது 5வது சரம் காமத்தாரை அழைக்க அருமையான வார்த்தை. அவளுக்கு உரைத்து சென்றார். உனது மகன் 5வது சிரம் அந்த காமத்தாரை ஐயோ ஆண்டவா, என் மகன் இறந்து விட்டானா? மகனே, மகனே பிரம்மதேவா, மகனே பிரம்மதேவா. அருளா, என்னன்னா இது? உன்னுடைய மகன் தவறு செய்தான், தவறை எடுத்து உங்களிடத்தை சொல்கின்றேன். உன்னுடைய மகன் சிரசு அறிந்து விட்டது என்று உரைக்கின்றாயே. ஐயா, என்னுடைய மகளுமே அறிந்து விடும் என்று நான் அறிகிறேன். உன்னுடைய மகனுடைய சிரம் அறிந்து விட்டது என்று நீங்கள் அறிகின்றீர்களே. ஐயா, இது எந்த விதத்திலே நியாயமண்ணா? அழுந்து விழுந்தது என் மகனின் சிரம். ஆனால் வந்தவன் மாற்றான் யார், மணாளன் யார் தெரியாமல் அவனுக்கு பூஜை செய்து விட்டார். ஆனால் தவறு அனைத்து உன் மீது. எப்படியோ உன் கணவன் வந்தவுடன் என் மகனின் சிரசுக்கு அறுப்பதற்கு நீ ஆளாகிவிட்டாய். ஆனால் என் மகனின் சிரசை அறுத்ததும் இல்லாமல் என்னிடத்திலே வந்து யோசனை கேட்கின்றாய். நியாயமா? என்ன செய்வதோ ஏது செய்வதோ எனக்கு தெரியாது. என்னுடைய மாங்கல்யத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஏண்டா, ஒரு அண்ணனுக்கு குறை என்றால் அண்ணனிடத்தில் தான் தப்பி சொல்ல வேண்டும். உண்மைதான். உங்களிடத்தில் வந்திருக்கேன். என் மாங்கல்யத்தை காப்பாற்றுவேனா? ஐயா, இப்படியே உங்களுக்கு நாள் முழுவதும் நான் உங்களுக்கே தூண்டுதல் செய்து கொண்டிருந்தால் என் குடும்பத்தின் நிலை என்ன ஆகுது? அதாவது படி அளக்கும் பரம கடவுளுக்கே இப்படி ஒரு பித்து பிடித்து அலைகின்றார் என்றால் நான் ஏமாத்திரம். அம்மா, என்னை ஆள விடு, நான் சென்று வருகிறேன். அண்ணா, என்னடா இது? தந்தை அழுது உங்களுடைய பாதத்திலே விழுந்து அழுகின்றேன். என்னால் காப்பாற்ற முடியாது என்று உரைக்கின்றாயே. இது நியாயமா? இது தர்மமா? இது நீதி அண்ணா. என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுங்கள் அண்ணா என்று உரைக்கின்றேன். முடியாது என்று உரைத்து சென்றாயே. தனப்பெல்லாம் தானியம் பெறலாம், குணப்பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் பெற வேண்டும். அப்படி மனம் கொடுத்த அருகே உள்ள புண்ணிய சேற்றமாக விளங்கக்கூடிய ஒழுங்காப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த வேலைக்காரர் முனுசாமி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட கலையரசர் அவர்கள் அடியே விழுப்புரம் மாவட்டம் மாநகரம் கீழ்கூட்டப்பாக்கம் தண்ணீர் அமைச்சர்களுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கிய ஐயாவிற்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவன் எந்த அளவிற்கு ஆய்வு கொடுத்திருக்கின்றானோ அது வரையிலே நோய் நொடி இல்லாமல் அந்த அங்காள பரமேஸ்வரன் அருள் பெற்று இருக்க வேண்டுமா அங்காள பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதை கொடூர் கிராமத்தைச் சேர்ந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட மாரிமுத்து என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் அடியேன் கண்ணீர் அமைச்சர்களுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஐயாசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அடியேன் கண்ணீர் அமைச்சர்களுக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார்கள். வாரி வழங்கிய ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்பாளின் அறிவித்து நோயற்ற வாழ்வே குடும்பத்தை செல்வமாக வாழ வேண்டுமாய் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய ஸ்ரீ ஜெயப்பிரியா மேடநாடக கலைக்குழு சார்பாக இதே கிராமம் சேர்ந்த மீனா குழுவினர், அறங்காவலர் குழுவினர், தர்மகர்த்தா தலைவர், நாட்டாண்மை மற்றும் இளைஞர்கள், மகளிர் செல்வர் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தில் வகுப்பு அனுப்பிய விழுப்புரம் அருகிலுள்ள மரபுரம் அடியன் M.R. வேலாயுதம் என்னை பாராட்டி வாரி 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 ஒன்றுமே கொடுக்கல. அப்படி என்றால் என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுகிறதா என்று உரைக்கின்றேன். முடியாது என்று உரைக்கின்றாயே. அண்ணா, நீங்கள் முடியாது என்று உரைத்தால், அண்ணனே முடியாது என்று உரைத்தால் தங்கைக்கு ஆறுதல் கூறுவது யார்? தங்கா, ஏதோ என் மகனின் சாசத்தால் இப்படி நடந்து கொண்டிருக்கிறேன். நீ அதை தவறாக எண்ண வேண்டாம். ஆனால் இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் அது என்னால் முடியாது. உன்னால் முடியாது என்று உரைத்தால் ஆமாம், வேறு யார் வளர்ந்த முடியுமா? இதற்கு வேறு வழி இருக்கிறது. யார் அது? எப்படி தெரியுமா?
அதாவது என் மார்பிலே குடிகொண்டிருக்கின்றாளே லட்சுமி தேவி, ஆமா, அவளிடத்திலே சென்று என்னுடைய மனைவி. ஆமா அவள் வலது கரத்திலே இருக்கக்கூடிய ஒரு வலையிலே உடைத்து அவள் இடது கரத்தில் ஈறினால் சிறிது உதிரம் பெருகும். சரி, அந்த உதிரத்தை எடுத்து கொஞ்சம் சாதத்தை அந்த உதிரத்தோடு பிசைந்து உன் கணவர் மின் அந்த உதிர சாதத்தை தெளித்தால் ஆமா அந்த கபாலமாகப்பட்டது அந்த உதிர சாதத்தை உண்ணுவதற்காக கீழே இறங்கிவிடும். உடனே உங்கள் கணவர் தெரிந்துவிடும். இதை மட்டும் செய். நல்ல நேரத்திலே வந்து நல்ல யோசனை உரைத்தீர்கள். ஏதோ என்னால் முடியாது என்று உரைத்துவிட்டு செல்வீர்களோ என்று நினைத்தேன். ஆனால் மதுரையிலே சென்று உதயசாதம் பெற்று வந்து இந்த பாரெங்கும் தூவினார் பிரமோபாலம் கீழே இறங்கும். கணவனுடைய பைத்தியம் தெய்வம் அப்பொழுதே செய்கிறேன். நீங்கள் உரியமாறே என்னுடைய தங்கா பார்வதா, என்ன கர்வத்தோடு என் மகனின் சிரசை அறுத்ததும் இல்லாமல் என்னிடத்திலே உதவி கேட்டு வந்திருக்கிறார். ஆனால் என் மகனின் சிரசை அறுத்த உங்களை நான் சும்மா விடுவேனா? எப்படி என் மகனின் சிரசை அறுப்பதற்கு நீ காரணமாக இருந்தாயோ, வரும் யுகத்திலே அதாவது உனது கணவர் மைத்துனர் பரம கடவுள் ஜமதக்கணி முனிவராக பிறக்கப் போகிறார். நீ அவருக்கு மனைவியாக ரேணுகால் அம்பாளாக மணந்து இருவரும் திருமணமாகி உங்கள் வயிற்றிலே நான் பரசுராமனாக அவதாரம் எடுத்து எப்படி என் மகனின் சிரசை அறுப்பதற்கு காரணமாக இருந்தாயோ உன் சிரசை அறுத்து எழுகிறேன். இதுவே சத்தியம். என்னுடைய மதிலே சென்று இதோ உதய சாதம் பெற்று வந்திருக்கிறேன். இந்த உதய சாதத்தை இதோ இப்பொழுதே யாரோ ஒரு அம்மையா நான் வருகின்ற வீதியின் வழியாக உதிர சாதங்களை எடுத்தான். அந்த நேரத்திலே என் கையில் உள்ள கபாலமாகப்பட்டது அந்த உதிர சாதத்தை புசிப்பதற்கு ஆவென்று இறங்கிவிட்டது. உண்மைதான், இப்போதே செல்கின்றேன். கைதாய் இந்த உலகத்திற்கெல்லாம் பணியளக்கக்கூடிய ஆண்டவன் என்று தெரிந்தும் என்னுடைய ஆண்டவனுடைய கரத்தை பிடித்து பித்தனாகவும் பேயனாகவும் மனிதருக்கு உறுதுணையாக இருந்தார்களா? அதனால் உன்னை நான் எடுக்கிறேன். கிழக்கே வங்காள விரிகுடா கடல், அந்த வங்காள விரிகுடா கடலிலே உன்னை வீசுகின்றேன். உப்பு நீரிலே நீ உணர்ந்து போகிறேன்.